உங்கள் ராமசாமி NGO சர்வீஸ்ல இருக்கக்கூடிய நான் வந்து இப்போ என்னோட பயணங்கள்ல முந்தின நாள் சிங்கப்பெண்ணை அப்படிங்கறதுல வந்து டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்து ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய அத்தனை ஸ்டாஃப்களுக்கும் அவங்களுக்கு அவேர்னஸ் கொடுத்து அவங்களுக்கு தேவை நீங்க எதிரால என்னோட நம்பருக்கு கூட கூப்பிடலாம், நீங்க நைட்டு 10 மணி ஆயிடுச்சுன்னு அந்த நம்பருக்கு கால் பண்ணி ஒரு அவேர்னஸ் கொடுத்து ஸோ இப்போ நிறைய பண்றாங்க. இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம் ஃபீமேல்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த நாள் நைட்டு நீ கண்டினியூவா 3 தடவை அந்த டிபார்ட்மெண்ட்ல போலீஸ் நான் பாக்குறேன். அப்பாசமுத்திரத்துல ஒரு இயற்கையான ஒரு பிளேசஸ்ல என்ன டைமிங் பிளேஸ் கிடையாது. நான் எப்போவாது அந்த அப்பாசமுத்திரத்துக்கு 6 மணிக்கு வர்றது உண்டு. அப்போ ஒரு 7-8 மணிக்கு அந்த வயல் ஓரம் அந்த பாட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு அந்த கார்ல இருந்து இறங்கி அந்த இயற்கையான சத்தம் நெல்லோட ஸ்மெல்லு அதை ஃபீல் பண்றேன். அப்போ ஒரு ஸ்டேஷன்ல இருந்து அவுட் நைட்டு ஒரு 8-9 மணி இருக்கும். சடனா ஒரு எஸ்ஐ மேடமும் எஸ்ஐ சாரும் வந்தாங்க. வந்துட்டு லைட்ல ஆஃப் பண்ணிருக்கனால தெரியல, வந்து ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் தான் நாங்க வந்து இருந்திருப்பேன். அப்போ சடனா வந்து கார்லாம் செக் பண்ணாங்க. எனக்கு என்னங்க நான் 10 வருஷம் 20 வருஷம் அந்த ஊர்ல இருக்கிற இப்படி பண்றாங்க அப்படிங்கும்போது அப்புறம் 5 நிமிஷத்துல பார்க்கும்போது பேசிக்கிறோம். சார் இங்க சேஃப்டி இல்லாத பிளேஸ் சார், இங்கே நிக்கிறீங்க கிளம்புங்க. எனக்கு அதுக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு தோணுது வேற. அதுக்கப்புறம் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா இருக்கிற ஸ்ட்ரென்த்தே 40 பேர் தான் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் அப்பாசம். ஒரு நின்று ஒரு 10 நிமிஷத்துல ஒரு போலீஸ் வராங்க, அங்க ஒரு 2 போலீஸ் சடனா வந்து நிக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட ஒர்க்ல எவ்வளவு டெடிகேட்டிவா இருக்காங்கிறத எனக்கு பார்த்தேன். ஸோ அதுக்கு நான் ஒரு சல்யூட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அப்பாசமுத்திரத்துல இருந்தா தைரியமா இருக்கலாம், போலீஸ் எந்த நிமிஷம் வருவாங்கிற எண்ணம் எனக்கு அன்னைக்கு வந்தது. அப்புறம் வீரனூர்ல எஸ்ஐ சார் வந்து அன்னைக்கு நைட்டே 4 மணிக்கு திருநெல்வேலியில மேலப்பாளையத்துல பார்த்தேன். தூங்காம டீக்காக சுத்திட்டு இருந்தாங்க. ஒரு சின்ன வண்டி, அந்த வண்டி அந்த அளவுக்கு ஒரு ஸ்பீடா போகுமான்னு தெரியல. அத்தனை மணிக்கு ஒரு காஃபிக்காக சுட்டு ஒரு அக்யூஸ் புடிச்சிட்டு நான் கேட்டேன், எப்போ சார் தூங்க போறீங்க? இன்னைக்கு தூக்கம் அவ்வளவுதான் சார் அப்படின்னாரு. ஸோ நாங்களாம் நிம்மதியா தூக்குறோம்னா நீங்க முடிச்சிருக்கீங்கிறத நான் இதை ஃபீல் பண்ணேன். காவல்துறைக்கு என்னோட சல்யூட், வாழ்த்துக்கள்.